பொருளா இன்பமா? பொதுவா எல்லாத்துக்குமே தெரியும். எடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க, அறத்துப்பால் 38 அதிகாரம், அடுத்தால பொருள்பாலுங்கிறது 70 அதிகாரம், இன்பத்து பாலுங்கிறது 25. உடனே ஏப்பா 70 இருக்கு அதுதான் சிறப்புமாங்க, 38 இருக்கு அதுதான் சிறப்பு, இது 25 தான். ரெண்டாவது, யாருக்குமே இன்பத்து பாலை பத்தி தெரியவே தெரியாது, யாரும் படிக்கிறது கிடையாது, யாரையும் படிக்க விடுவதும் கிடையாது. ஏன்னா அதுல அவ்வளவு தூரம் ஒரு வாழ்க்கை, ஒரு துறவரத்தை மேற்கொண்டவர் அப்படின்னு சொல்றதும் தப்புங்காங்க. வள்ளுவரை துறவரத்துல கொண்டு போக கூடாது, அவர் இல்லறத்துல ஈடுபட்டவர், இல்லறத்தில் ஈடுபட்டு எல்லாத்த பத்தி எழுதிருக்கணும். ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு ஆண்டி எப்படி இருக்கணும், எல்லார பத்தியும் எழுதியிருக்காரு. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த காலங்களில் எந்த சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும்னா, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், ஆனால் வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும். எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு கொள்கையோடு வாழ வேண்டும். அந்த குறிக்கோளோடு வாழ்வதற்கு நமக்கு சிறப்பையும் பெருமையும் தருகிற பெருமைகளை எல்லாம் தருவது என்ன அப்படின்னா, நமக்கு திருக்குறள் தான் தந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருக்குறள் என்னெல்லாம் நமக்கு குறிக்கோள் கொடுக்குதுன்னா, குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொல்லி நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடுகிறார். 81 வயது வரைக்கும் வாழ்ந்தவர் அவரே சொல்றார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன். ஏன்னா அவரு பின்னால நிறைய பதிகங்கள் பாடி ஞானசம்பந்தருடைய பதிகம் பெற்ற நெல்லையப்பர் திருத்தலம். இத மாதிரி நம்ம வள்ளுவ பெருமான் அற்புதமான முறையில எல்லா கருத்துக்களையும் சொல்றார். அவர் சொல்லாத கருத்துக்களே கிடையாது. ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மனிதனுக்கு அறுதிட்டு கூற்றிய அந்த திருக்குறள்ல அறம் வென்றிருக்கிறதா, அதிகமாக வலியுறுத்தியது அறமா பொருளா இன்பமா என்பது அவர்கள் பேசிய பிறகு நான் பேசுகிறேன். நானே இப்ப ஏதாவது திருக்குறளை சொன்னோம்னா நடுவரே சொல்லிட்டாரு, அவர் எங்க அடிதாம்பாங்க. ஆகவே திருக்குறளை பத்தி சொல்லாம ஒன்னே ஒன்று, நமக்கு அறிவு மட்டும் நல்லா இருக்கு, அந்த அறிவும் வேலை செய்யக்கூடிய அறிவா இருக்கு. ஆகவே தான் முதலாளிலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரனை நல்ல அறிவாளியா வச்சிருப்பான், முட்டா பையனை மட்டும் என்னைக்கு வேலைக்கே வச்சுக்கிட மாட்டான். ஏன்னா அந்த முட்டா பையனால நிறைய பிரச்சனை சேர்ந்தது. 2 முதலாளி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முதலாளி சொன்னார், எனக்கு கிடைச்ச வேலைக்காரன மாதிரி முட்டா பைய உலகத்திலே பார்த்தா கிடையாது. இன்னொரு முதலாளி சொன்னா, அதனாலே உண்மை வேலைக்காரனே 1-2 கதையில சேர்த்துக்கலாம், எனக்கு இருக்க வேலைக்காரன மாதிரி முட்டா பைய உலகத்திலே பார்க்க முடியாது. 2 கூட சண்டை வந்துச்சு. ஒரு முதலாளி சொன்னார், கொஞ்சம் ஒரு என் வேலைக்காரன் எவ்வளவு முட்டா பைய நீனே புரிஞ்சுக்கிடுவன்ட்டு, மனசாமி அப்படின்னாரு. சாமி அப்படின்னு வந்தான். பையில இருந்து ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்தாரு. போய் ஒரு அம்பாசடர் கார் வாங்கிட்டு வாங்கினார். சரி சாமிட்டு போயிட்டான். முதலாளி சொன்னார், பாருங்களேன் கூறு கட்டவன் 10 ரூபா கொடுத்து அம்பாசடர் கார் வாங்க சொன்னேன், சரின்னு போறானே இவனை வச்சுக்கிட்டு நான் மண்ணல்லவா அப்படின்னாரு. அதனால பக்கத்தில் உள்ள முதலாளி சொன்னார், கொஞ்சம் பொறு, ஏன் வேலைக்காரன் எவ்வளவு அறிவா இருக்கான்னு நீனே பார்த்துட்டு மாரிசாமி அப்படின்னாரு. சாமி அப்படின்னா, நான் வீட்டுல இருக்கேன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. சரி சாமிட்டு போயிட்டான். பார்த்தேனா, நான் வீட்டுல இருக்கேனாங்க, என்னைய போய் பார்க்க என் வீட்டுக்கு போறாங்கன்னா கூறு கட்டதான் இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய அப்படின்னாரு. இந்த 2 வேலைக்காரன் கீழே சந்திச்சு ஒருத்தன் பேசிட்டான். வர வர எங்க முதலாளிக்கு அறிவு மங்கிக்கிட்டே போகுது, கொஞ்சமாவது அறிவே இல்லை, அறிவு கெட்டவனா இருக்கான். அறிவு கெட்டவன் 10 ரூபா கொடுத்து அம்பாசடர் கார் வாங்க சொல்றாங்க, அறிவு இல்லாதவன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே எவன் கடை திறந்துருக்கான் அப்படிங்க. இந்த பக்கத்துல இருக்கவங்க சொன்னா, உங்க முதலாளியா 1-2 கதையில சேர்த்துக்கலாம், எங்க முதலாளி விளங்காதவனா இருக்கான், கொஞ்சமா அறிவு இருக்கான், அறிவு விட்டவன். நான் வீட்டுல இருக்கேன்னா என்னை போய் பார்க்க சொல்றாங்க, பக்கத்துல தானே போன் இருக்கு, எடுத்து அடிச்சு பார்த்து ஹலோ நான் இருக்கேனான்னு கேட்க வேண்டியதானே, என்னை போய் வீணா அலைய வைக்க பாருங்களேன் அப்படிங்க. அதுவே அறிவு என்பது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். யோசிக்கிறத விட என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எதையும் தீர விசாரித்துதான் ஒரு உண்மையை பார்க்கணும். ஒரு வாத்தியார் பையன்கிட்ட கேட்டாரு, எல்லாம் 1 கிலோ மல்லிகைப்பூ 1 கிலோ இரும்பு, இதுல எது வெயிட் அதிகம்னாரு. பையன் சொன்னா இரும்பு தான் வெயிட் அதிகம். உடனே வாத்தியார் சொன்னாரு, எல்லாம் இரும்பு 1 கிலோ மல்லிகைப்பூ 1 கிலோ 2 சமம் தானே அப்படின்னாரு. பையன் தானே நீர் கீழே போய் நில்லும், நான் மொட்டை மாடியில இருந்து போடுறேன், உங்களுக்கே எது வெயிட் அதிகம்னு தெரியும்னா. வாத்தியார் கீழே போய் இருந்தாரு, மேல இருந்து மல்லிகைப்பூ போட்டான், எல்லாம் நல்லா இருக்கல வாழையா இருக்கல போடலன்னாரு. போட்டா இரும்பு மண்டை பிளந்து வச்சு ஆஸ்பத்திரி வந்து சேர்த்தேன்.
அப்போ மல்லிகைப்பூல இல்லாத அடுத்த இருப்புல இருக்கு. அது எதிர்த்து கண்டுபிடிக்கிட்டா இன்னைக்கு அற்புதமான ஒரு சொல்லரங்கம். வள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா. அறமே என்று பேசுவதற்காக ஒரு துளி அறம் என்ற நூலை வழங்கிய கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்கள் வருகின்றார். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு சின்ன கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். அறத்தால் வருவதே இன்பம்னு சொல்லியிருக்காங்க. பொருளால் வருவது இன்பம்னு யாரும் சொல்லல. ஆனா நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். பொருளால் தான் இன்பம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது நிச்சயம் இல்லை. அறமும் பொருளும் சேர்ந்தால் மட்டுமே இன்பம் கிடைக்கும். ஆனால் அதில் அறம் தான் முதன்மையானதா இருக்கிறது. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அறத்தால் வருவதே இன்பம்னு சொல்றாரு. அவர் சொன்ன 38 அதிகாரங்கள்லையும் நம்ம நாள்தோறும் நம் வாழ்க்கையோடு ஒன்றி போகின்ற செயல்கள் நிறைய இருக்குது. அவர் முதலில் சொன்ன கடவுள் வாழ்த்து ஒரு குரல் சொல்றது பாருங்க. வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு ஆங்கில குரல். விருப்பும் வெறுப்பும் அற்று இறைவனை இடைவிடாமல் துதிப்பவனுக்கு என்னாலும் துன்பமே இல்லைங்கிறாரு. அதே போல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேராதார். அந்த கடவுள் வாழ்த்து நிறைவான குரலா வருது. அதாவது பிறவி என்னும் ஆழம் தெரியாத வாழ்க்கை கடல்ல இந்த நம்பிக்கை மட்டும்தான் கைகள். அந்த தன்னம்பிக்கைகள் தான் நம்முடைய பயணத்தின் திசையை காட்டும். மூட நம்பிக்கைகள் அந்த கடலிலே நம்மை மூழ்கடிக்க செய்யும். முயற்சிகள் நம்முடைய முன்னோக்கி செல்லும்னு சொல்றாரு. அதான் அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாம் இறைவனடி சேராதுங்கிற குரல் மூலமா அறியப்படுகின்ற செய்தியாக வந்தது. அறம்ங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எதை செய்ய நன்றாக நல்லபடி செய்ய நினைக்கிறீர்களோ அதுவே ஒரு நல்ல அறம். முக்கியமா இப்போ இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐம்பூதங்கள் இருக்கு. ஐம்பூதங்கள் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது நமக்கு என்ன செய்யுது? ஏதாவது ஒரு பலன்களை நினைத்தா நமக்கு இப்போ ஒரு காற்று வீசுது. ஏதோ ஒரு பலனை இனியா நமக்கு வீசிட்டு இருக்கு. ஐம்பூதங்கள் செய்கின்ற அறமே ஒரு மிகப்பெரியது. அதுதான் வள்ளுவர் 2வது அதிகாரமாகிய வான் சிறப்புங்கிறத சொல்றார். வானே சிறப்பு தான். வான் சிரித்தால் மழை இல்லை, வான் அழுகை சிறப்போ சிறப்பு. நீரின்றி நானும் நீயின்றி புவியும் பஞ்சத்தில் வாழும் பட்டினியும் வறுமையுமே. மழை வேண்டி இனி யாகங்கள் இருப்பதை விட மரம் நடும் தியாகங்களாவது நாம் அமைத்துக்கொண்டோம். இது ஒரு அறம். மழையே நீர்ச்சண்டை உன்னால் வருவதை பார்த்துமா இன்னும் பொய்க்கிறாய்? யார் கேட்கிறார்? நீர் இல்லாமல் தவிக்கும் இளமும் மனிதர்களும். மழையே நீர்ச்சண்டை உன்னால் வருவதை பார்த்துமா இன்னும் பொய்க்கிறாய்? உன்னால் உலகப்போர் வந்திடுமோ என்ற அச்சம் கூட மிச்சமாய் எவ்விடத்தில் பொழிந்திடு மணப்புவி நிரம்ப. ஒரு சின்ன செய்திதான். அந்த மழை பெய்ய வேண்டி நாம் யாகங்கள் இனி செய்யவே வேண்டாம். நிச்சயமாக மரணம் தியாகங்களை செய்வோம். உண்ணக்கூடியவர்களுக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவிக்க காரணமாக அமைவதும் மழைதான். அதையே நம்ம உணவாக அருந்தி குடித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீராய் குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் அறந்தான். துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. எது அறம்? எது அறம்? இதுதான் அறமா? எது அறம்? இதுதான் அறமா? இதுவோ வேற எதுவோ மனதோடு ஒட்டிக்கொள்ளும் நல்லவைகளில் அறமெனும் மனம் இருப்பின் அதுவே மிகச்சிறந்த அறம். இயன்றதை செய்தலும் இயன்றவரை செய்தலும் இடையிடையே செய்தலும் இடைவிடாது செய்தலும் இயங்கிச் செய்வதும் இயக்கிச் செய்வதும் உங்கள் மனதில் அறமெனும் மரம் பூத்து குலங்க வழிவகையா இருக்கும். எப்போதுமே நம்ம ஒரு 4 குணங்கள் நம்மிடையே இருந்தால் நம்முடைய மனம் மாசு அடையுங்கிறார் வள்ளுவர். அந்த 4 குணங்கள் இல்லாமல் மனம் அமைந்தால் அதுவே ஆகச்சிறந்த அறமனது என்கிறார் வள்ளுவர். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல்
ஆகிய இந்த 4 குற்றங்களும் இடம் கொடுக்காமல் இருந்தால் அதுவே சிறந்த அறம் நிறைகின்ற மனசு என்கிறார் வள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னார் சொல் இந்நான்கும் இடுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிற குரல் மூலமா நமக்கு சொல்றாங்க. எப்போதுமே எல்லா ஜீவராசிகளையும் நம்ம அன்பு காண்பித்தா அதுவே ஒரு ஆகச் சிறந்த அறம்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த அன்பு எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு சிறிய பதிவாக கூட அந்த அன்பு இருக்கலாம்னு சொல்றாரு. அன்பில்லா முகங்கள் அழகாயினும் அது அழுக்கே, அன்பில்லா விழிகள் சுடரல்ல அது வெறும் இருட்டு, அன்பில்லா கைகள் கொடுத்தாலும் கொடுமை, அன்பில்லா கால்கள் சென்றாலும் செருக்கு, அன்பில்லா இதயம் துடித்தாலும் துன்பம். அறியாதவர் அறத்திற்கு, அறியாதவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாக இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது நிச்சயம் கிடையாதுங்கிறாங்க வள்ளுவர். எது வழியா விளக்குறாருன்னா ஆராய்ந்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு தெரியும். வீரத்திற்குமே அந்த அன்பே துணையாக நிற்கும் என்கிறார் வள்ளுவர். அதைத்தான் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை என்ற குரல் மூலம் விளக்குறார். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பூமியில நம்ம எப்படி இருந்தா ஒரு ஆகச்சிறந்த அறபூமியாக நிலைக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, ஒழுக்கம் என்கின்ற அதிகாரம் ஒன்று மட்டுமே போதும் இந்த பூமி அறபூமியா இருக்கும். ஒழுக்கம்ங்கிறது ஒரு சுய ஒழுக்கமா கூட இருக்கணும். அந்த சுய ஒழுக்கம் எப்படின்னா, ஒரு ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை காத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பூமி அறபூமியாக மாறும் வள்ளுவர். ஒழுக்கம் காத்து நிற்றலும் ஒழுக்கம் காத்து வாழ்தலும் ஒழுக்கம் வழி நடத்தலும் அவ்வொழுக்கத்தை பிறருக்கு புகட்டியும் ஊட்டியும் ஊக்கப்படுத்தி வாழ்வதுமே வாழ்க்கை. மனித வாழ்வில் ஒழுக்கமே வாழ்வதற்கான முதல் தகுதி, மற்றவை எல்லாம் 2ஆம் தகுதி. அதுதான் சொல்றார் வள்ளுவர். வேதங்களை கற்று அறிந்தவராயினும் கல்வியை கற்று தேர்ந்தவராயினும் கலைகளை கற்று தேர்ந்தவராயினும் அம்மனிதர் ஒழுக்கம் தவறி பேசினாலோ நடந்தாலோ வாழ்ந்தாலோ அவர் எத்தகைய அறிவுடையவராய் இருந்தாலும் கூட அவர் அறிவற்ற மக்கள். இல்லை இல்லை மாக்கள் சொல்றார் வள்ளுவர். ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை மட்டுமே அடைவர், ஒழுக்கத்தில் இருந்து தவறுதலால் அடைய தகாத பெரும் வழியை அடைவங்கிறது குரல் மூலமா விளக்குகிறது. இந்த ஒழுக்கம் அதிகாரம் ஒன்றே போதும் இந்த புவி அறபூமியாக இருப்பதற்கு. அவர் சொல்ற 38 அதிகாரத்துல 38 அதிகாரம் நம்முடைய அறத்தை போதிக்கிறது, 70 அதிகாரம் பொருளை போதிக்கிறது, 25 அதிகாரம் இன்பத்தை போதிக்கிறது. எல்லாம் போதிக்கி நம் மனித வாழ்வுக்கு எதை அழுத்தமாக சொல்கின்றது என்றால் அறத்தோடு வாழுங்கள், அறத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே அது நமக்கு பொருளை தரும், வாழ்விற்கு பொருளை தரும், வாழ்விற்கும் பொருளை தரும். அறமும் பொருளும் சேர்ந்தால் மட்டுமே இன்பம் நிலைக்கும். எனவே நடுவர்களே, ஒழுக்கம் என்ற ஒரே அதிகாரம் போதும். இந்த வள்ளுவ பெருமான் அவர்கள் நமக்கு அறத்தை ஆணித்தரமாக போதிக்கிறார் என்பதை சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. அறம் எவ்வளவு சிறப்பு. உண்மையிலே வள்ளுவர் ஒரே குரல்ல அற்புதமா சொல்லியிருந்தாரு. மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தலன் ஆகுல நீர பெற. முடிஞ்சு வச்சு மனசு மட்டும் ஒழுக்கமா இருந்தா போதும், தூய்மையா இருந்தா போதும், டிடர்ஜென்ட் போட்டு கிளீனா வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா போதும், எந்த பிரச்சனையும் உனக்கு கிடையாதுங்க. அதிலே சேக்கிழார் பெருமான் வாழ்க்கையில் நடந்தது கூட அருள்மொழி தேவல் என்று சேக்கிழாரை நாம் பாராட்டுகிறோம். சின்ன வயசானா இருக்கும்போது அந்த மன்னன் சோழ மன்னன் 3 கேள்வி கேட்கான். அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னது பார்த்தீங்கன்னா, மலையை விட பெரியது எது, ஞானத்தை உலகத்தை விட பெரியது எது, கடலை விட பெரியது எதுன்னு கேள்வி கேட்டான். இது 3 கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுது. அவன் அப்பா வர முடியல. ஆனா சேக்கிழார் சின்ன குழந்தை, அவரு ஒரு பேப்பர்ல எழுதி 3 திருக்குறளை கொடுத்தார். இந்த திருக்குறளை கொண்டு கொடு போதும் அப்படின்ட்டு அவர் உடனே மன்னர் படிச்சுட்டு அற்புதமா பாராட்டி அருள்மொழி தேவராகிய சேக்கிழாரை கூப்பிட்டு சிறப்பு செய்து தன்னுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்படுத்துறாரு.
அப்போ முதலமைச்சரா அதிகாரம் கிடைப்பதற்கு காரணம் கூட திருக்குறள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த 3 திருக்குறள் பார்த்தீங்கன்னா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரியது, பயந்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிது. அப்ப கடலை விட பெரிது, ஞானத்தை விட பெரிது, மலையை விட பெரிது எது அப்படின்னு சொல்லி திருக்குறள் தான் இனங்கட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான திருக்குறள்ல அறத்திற்கு அன்பு சார்பு என்பார் அறியார், மரத்திற்கு அன்பே துணை. அதாவது அறம் அன்பு மட்டும்தான் இல்ல, மரத்திலும் வீரத்திலும். ராமபெருமான் ராவணனை பார்த்து என்ன சொன்னா? ஒண்ணுமே இல்ல, ஆயுதமே இல்ல, போட்டு முடிச்சிருக்கலாம், முடிக்கல. இன்று போய் நாளை வான்னு சொன்னான்ல. அந்த அன்பு அறத்திற்கு மட்டும் துணை இல்ல, மரத்திற்கும் அதே துணைன்னு சொல்லி அறம்னா என்னங்கிறத அற்புதமா சொல்லி இருக்காரு நம்ம சக்தி வேலாயுதம். இப்போது இளம் முனைவர் நம்ம பெரிய திரு புயல் சொர்ணவல்லி அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர் சொல்லல, இது நானே தான் சொன்னேன், பெரிய திரு புயல். உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு பெண் இவ்வளவு தூரம் சிறப்பான முறையில எல்லா இதுலயும் சிறப்பு. நம்ம கலையப்பம்ல இருந்து ஒரு போட்டி வச்சிருந்தாங்க பேச்சாளர்களுக்கான ஒரு தகுதி சுற்று மாதிரி. அதுல நான் தான் நடுவராக இருந்தேன். அதுல 3 நடுவர்கள், 3 பேரும் தெரிவு செய்த ஒரு பெண் சிறப்பு பரிசு கிடைச்சு. என்ன பரிசு கிடைச்சு? மிக்சி, பெரிய பரிசு மிக்சி, 5000 ரூபாய்க்குள்ள மிக்சி பரிசு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லரசி. அதாவது அறம் 38 அதிகாரம், 70 அதிகாரம், எல்லா விதமான கருத்து. அதாவது வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நல்லா பொருள்ங்கிறது காசு மட்டும் கிடையாது, வாழ்க்கை நெறிமுறையில என்னென்ன வாழணுங்குது எல்லாத்த பத்தியும் அற்புதமா சொல்றார் வள்ளுவர். அதை இப்போ சொல்ல வருகிறார். வாங்க வாங்கம்மா வாங்க, பாலமேடு பார்க்கும். அவை சான்றோர்களுக்கு முதற்கனின் பணிவான இரவு வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். சேவை செல்வ நடுவராயிருக்கும் எம்மணி நடுவருக்கும், அறத்தை வலியுறுத்தி உட்கார்ந்திருக்கும் வங்கி பணியாளர்களுக்கும், அடுத்து இன்பத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கும் செல்வமணி சார் அவர்களுக்கும் முதற்கனின் பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு, ஐயா அறம் வேணும், நாங்க இல்லைன்னு சொல்லல. வள்ளுவர் நீங்க சொன்ன மாதிரி 70 குறள், அதில் நான் சொல்ல தயாரே கிடையாது. இப்போ 70 குறள்னாலும் 70 அதிகாரம். இந்த 70 அதிகாரத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? முதல்ல உன்ன பணம் இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரன் கூட மதிப்பான் இல்லையே. அந்த பணம் பையில ஒரு 10 பைசா இருந்தாதான் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மள மதிப்பான். பட்டினத்தாரமே ஒரு பிச்சைக்காரமே கேட்கிறான். அப்போ பட்டினத்தார் சொன்னாங்க, பின்னாடி இங்க பார்க்க கூடாதீங்க, பின்னாடி பாருங்க அப்படின்னு. அங்க பத்திரிகையில ஒரு திருவோட வச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த திருவோடுல இருக்கிற உணவை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், ஒரு திருவோடு அவர்கிட்ட இருக்கனாலதான் அந்த நாய் கூட அவரை வரட்டுது. அப்ப ஒரு திருவோடு இல்லைன்னா ஒரு ஓடு நம்மளை மதிக்காது. அதுதான் அந்த பொருள். அறம், அதாவது இவர் சொன்னாரு, அறம் இருந்தா தான் நல்லது அப்படிங்கிறாரு. அந்த அறத்துக்கு நீ பொருள் இருந்தாலும் நீ வெளிப்படையா வருவ இல்ல, எப்படி வருவ? அறநீனும் இன்பமும் நீனும் திறனறிந்து சிறனறிந்து தீதின்று வந்த பொருள். நீ பொருளை சம்பாத்தியம் பண்ணு இல்லைன்னு நாங்க சொல்லல, அது அறத்துக்கு கொடு. நீ பொருள் இருந்தாதானே. 70 அதிகாரம் கொடுத்துருக்காருலையா, அந்த 70 அதிகாரத்துல முதல்ல யாருக்கு கொடுத்தா? அரசியலுக்கு கொடுத்தாரு. நீ பணம் இருந்தாதானே அரசு ஒழுங்கா நடக்கும். அரசு ஒழுங்கா தான் உனக்கு அமைச்சர் ஒழுங்கா இருப்பான். அமைச்சர் ஒழுங்கா இருந்தாதான் மக்கள் நல்லா இருப்பாங்க, ஒன்ன புகழ்வாங்க, வையத்தோடு வாழ்வாங்க, வாழ்வார் வானவில் தெய்வத்தில் வைக்கப்படும். எப்ப? இங்க அங்க போய் நீ முக்தி அடையணும் அவசியம் இல்லை. நீ இங்க முக்தி அடையனா உன்கிட்ட பணம் இருக்கணும், உன்கிட்ட பொருள் இருக்கணும். அப்ப நீங்க தெய்வமா மதிக்கணும்னா அந்த ஈசனை பார்க்கறதுக்கு இங்க உன்ட ஐஸ்வர்யம் இருக்கணும் இல்லைங்களா நடுவர்களே? அப்ப ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இருந்தா தானே அங்க போய் ஈஸ்வரனை பார்க்கும். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாதருக்கு இவ்வுலகம் இல்லை. யான் இல்லை பொருளேனா பொருள் அல்லவரையும் பொருளாக செய்யும். பொருள் இல்லைனா பொருள் அல்ல பொருள். உன்னை பொருளாவே மதிக்க மாட்டானே. நீ பொருள் இருந்தாலும் நீ பொருளாவே மதிப்பான். இப்போ வழிவர் ஔவையார் சொன்னார் நடுநல் வாடையில, அதாவது கைப்பொருள் ஒன்று அதாவது கல்லா நாயினும், நீ படிக்க வேண்டாம், கல்லா நாயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வார். உங்ககிட்ட இல்லைன்னா உன்னை எல்லாரும் வந்து வாங்க
சொன்னாரே அததான் எங்க வள்ளுவர் ஔவையார் சொன்னதை எங்க வள்ளுவர் அருளாருக்கு அவ்விலகம் இல்லை பொருளார் அழகா சொன்னார் இல்லைங்களா? கல்லறை முதல் கருவறை வரை சில்லறை வேணும் சார். வள்ளுவர் அழகா இருக்குது. அதனால பணம் ஒண்ணு. அப்போ பாருங்க, ஒரு குண்டு ஒரு யானை ஒரு போர் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த யானை போரை நம்ம பார்க்க முடியுமா? நசுங்கி சாவும். அப்போ குந்தேறி யானை போர் கண்டற்றால் தன்னை தொன்று உண்டாக்க செய்வான். எப்படி சொல்ற? உங்ககிட்ட படையில நான் ஹெலிகாப்டர்ல கூட இந்த யானை போற பார்ப்பேன். நீ மலை மேல நின்று பார்க்க வேண்டாம், பிளெயின்ல கூட நான் போயிட்டு நின்று யானை போற பார்ப்பேன். எங்க எல்லாம் போகலாம் சார். இன்னொரு குரல் சொல்றாரு பாருங்க, மூணுக்குமே ஒண்ணு. அதாவது ஒன்பொருள் காழ்ப ஏற்றியாருக்கு என் பொருள் ஏனை இரண்டு பொருளுக்கு முடிஞ்சுதா? அவங்க வந்துட்டா எல்லாமே. அதான் நீ நல்ல வழியில பொருளை சம்பாத்தியம் பண்ணு. அப்போ உங்ககிட்ட ரெண்டுமே வந்துடும். அறமும் வந்துடும், என்ன வந்துடும்? இன்பம் வந்துடும். அவரு 5 டிஜிட்ல சம்பளம் வாங்கினாரு, 5 இலக்கம் வாங்கினாரா? இப்ப அவருக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கு? அவர் மகிழ்ச்சி பத்தி பேசதான் வந்திருக்காரு. கரெக்ட். ஏன் தெரியுமா? 5 இலக்க சம்பளத்தை வாங்கி 500 இலக்கியம் இருந்து கொடுத்தாங்களாம். அப்ப சென்ற இடமெல்லாம் புகழ் கற்றோருக்கு. அந்த கல்வி அதிகாரத்தை எங்க வச்சாங்க? எங்க பொருளாதாரத்துல வச்சாங்க. நீ கல்வி வை, கேள்வி வை, பெரிய ஒரு துணை கொள்ளு, சிச்சயம் சேராதே, எல்லாம் வச்சாரு. உன்னை துட்டு வந்து நீ சூதாடிக்க செய்யாத, அதுக்கு 10 குரல் கொடுத்தாரு. உன் மது கடிமையை செய்யாத, புலன் உண்ணாத, நீ எல்லா வழியும் பொருளை ஈட்டி நல்ல வழியில போடா முட்டா பையன் சொன்னாரு. யாரு? எங்க வள்ளுவர். அப்போ நீ எப்படி நீ பணம் சம்பாதியம் பண்ணாலும் நீ எங்க போகணும்? அறவழியில தான் போகணும்னு சொல்றாரு. செய்க, இன்னொரு பொருள் பாருங்க, செய்க பொருளை செருன செருக்கறுக்கும். அதாவது உங்ககிட்ட பகைவன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வானம் பக்கத்து வீட்டுல பகைவன் இருந்தாலும் பரவாயில்ல, மேலவர்களுக்கு பகைவன் இருந்தாலும் பரவாயில்ல, அது செருக்கு அறுத்துரும். எப்ப? எது? எக்கினது கூறிய வாழ். இந்த எக்கோட முனை கூர்மையா இருக்குமா? அதை விட எது தருமா? பொருள். இப்படி ஒரு பொருள் உங்களுக்கு வேணுமா? இந்த பொருளுக்கு மேல வேற பொருள் வேணுமா சார்? அந்த எக்கோட முனையை விட நீ சம்பாதித்த பொருள் ஒரு பகைவனையா இருக்கும்னு சொல்றாங்களே சார். இதுக்கு மேலே சார் ஒரு பொருள் வேணும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அவங்க சொன்னாங்க இல்வாழ்க்கை அங்கதான் இருக்கு, எங்களுக்கு இல்ல இல்வாழ்க்கை பொருள். ஆனா ஒரு துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்ப துணை. உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்கல, நீ காவி கட்டிட்டு போனா பரவாயில்ல, ஆனா நீ என்னைக்கா இப்ப பாரு ஒரு இல்வாழ்ல உள்ளவன் தான் இருப்ப. அடுத்து வரியவன் ஒருத்த வருவான், அவனுக்கு நீ போடணும், அதுக்கு அங்கதான் வருவேன். ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் பசியில இருக்கேன், நான் அனாதை அப்படின்னு சொல்லி ஒருத்த வருவான். அதான் இறந்தா எல்லாம் வந்தாலும் இல்வாழ் வந்தாலும் துணை கொடுக்கணும். அப்ப அங்க உன்ன பொருள் தான் நீ தர்மம் பண்ண முடியும். இன்னொன்னு அதே இல்வாழ்க்கையில சொன்னார் பாருங்க, இல்வாழ்வான் என்பது இயல்பினார் மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை. அந்த யாரு? உன்னை நம்பி பெற்றால உன்னை அந்த அம்மா அப்பாவுக்கு நீ நல்லவனா இருக்கணும்ல, அப்ப உங்ககிட்ட காசு இருக்கணும்ல, உங்ககிட்ட பணம் இருக்கணும்ல. அடுத்து சொல்றாரு, உன்னை நம்பியே வந்துட்டால ஒருத்தி, அவளை அம்மோடு விட்டுட்டு இருவியா? அப்ப உங்ககிட்ட பணம் இருக்கணும்ல. அததான் எங்க சொன்னாங்க, திரைகடல் ஓடியும் திரையும் தேடு சொன்னாங்கல்ல சார். அங்க போய் போனாங்கல்ல. அடுத்து நீ பெத்தல புள்ள, அது நல்ல வழியில் வலிக்கணும், அப்ப உங்கள்கிட்ட பணம் வேணும்ல, அதுக்குதான் அந்த பொருள் சார். இன்னொரு பொருள் சொன்னார் பாருங்க, அதாவது கொடுமையிலும் கொடுமை, வறுமை கொடுமை சார், அதனினும் கொடுமை இளமை வறுமை. அதுக்கு எங்க வள்ளுவன் அழகா ஒரு குரல் சொன்னாரு, நெருப்பிலும் துஞ்சலாம் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாட இருக்கின்றார். ஏன் சொன்னார்னா, நீ மாயாஜால வித்தை காட்டலாம், நீ நெருப்புக்குள்ள கூட படுத்து மந்திர ஜாலத்தில் நெஞ்சு வந்துடலாம், ஆனால் உன்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ தூங்க முடியுமா சார்? தூங்கவே முடியாது. அந்த கொடுமை வறுமையிலும் கொடுமை. உன்னால கண் துஞ்சி என்ன செய்ய. இப்படி ஒரு குரல் எல்லாம் முத்து முத்தா வச்சாரே, முத்துக்குள் 3 மாதிரி எங்க வள்ளுவன் 1330 குரலில் 700 அதிகாரங்களை பொருளாதாரம் கொடுத்தாரு. நீ பூதாரிய போகலாம், அங்க போகலாம், எங்க எல்லா பொருளும் எங்கதான் வச்சாரு. கல்வி இருந்தாதானே நீ நல்லா வர முடியும் சொன்னாரு இல்லைங்களா ஐயா? அப்படிலாம் குரலை வச்சுட்டு நீங்க இங்க அன்னோன்னு சொன்னார் பாருங்க, எல்லாரும் எழுவர் எப்படிலாம் பொருளை கொண்டு வச்சாரு பாத்தீங்களா? ஒவ்வொரு குரலையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பொருள் இல்லைன்னா ஒரு நாய் நம்மள மதிக்காது. ஆகவே எங்கு பார்த்தாலும் அவர் பணத்தால் தான் இவர் சிறப்பு. இவர் வங்கியில இருக்காரு. அப்ப இந்த வங்கி பணத்தை எண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த அறவையா சார் ஒரு அறம் செய்யலாம் சார், ஆனா அதுக்கும் நம்ம கிட்ட டப்பு வேணும் சார், அது இருந்தாதான் முடியும். அதனால் நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், என்னவென்றால் கொடுங்கோல்
மன்னன் கீழ் வாழ்தல் இன்னா. கொடுங்கோல் மன்னன் கீழ் மறவா மன்னன் கீழ் வாழ்தல் இன்னா. நெடுநீர் புனலின்றி நீந்துதல் இன்னா. கடும் மொழியாள தொடர்பு இன்னா. இன்னா தடுமாறி தீர்ப்பு சொல்வது உயிருக்கு இன்னா. ஆகவே நீங்களும் உங்கள் தீர்ப்பை பணத்திற்கே தந்தால் பொருளுக்கே தந்தால் உங்களையும் ஒரு பொருளாக இந்த அவை மதிக்கும். அதையும் தாண்டி உயர்ந்த மனிதனாக உங்களை மதிப்பார்கள் என்று கூறி வாய்ப்பு தந்த திருவள்ளுவை பேரவை ஜெயபாலனுக்கும் சிவைப்படுத்த அத்தனை நல்ல குணங்களுக்கும் நன்றி கூறி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்னது கரெக்டா இருக்கா? உண்மையிலே பெரியதுன்னு போயால்தான். ஏன்னா வள்ளுவர் சொல்லாத கருத்தையும் வள்ளுவர் சொன்னதா சொல்லி பேசுற ஆற்றல் வந்து வேற யாரும் வர. ஆமா, வள்ளுவர் வந்தாரு, ஔவையார் வந்தாரு, இப்படி எல்லாரும் வந்து கொண்டு வந்து சேர்த்து இவங்களுக்கு சரி கட்டி என்னென்ன எவிடன்ஸ் உண்டோ அவ்வளோ எவிடன்ஸையும் கொடுத்து பொருளுக்கு எவ்வளவு சிறப்பை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கணும். உண்மையிலே அவங்க சொன்னது வாஸ்தவம் தான். ஏன்னா பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு சித்தப்பா சாலைக்குமார சுவாமிகள்ல பிச்சை எடுக்காரு. எவனா சொல்லுவானா இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்காரு எனக்கு சித்தப்பா இல்லை எனக்கு பெரியப்பா, எவனும் சொல்ல மாட்டான். ஆனா அதே இது பெரிய பணக்காரனா இருக்கான்னா சொல்லுவான். இவரு யாருன்னா எங்க அம்மா இருக்காளா, எங்க அம்மாவுக்கு உடப்பிறந்தா இருக்காளா, அவளுக்கு அக்கா இருக்காளா, அக்கா அவளுக்கு மம்தாவஸ்திர பொண்ணு எடுத்துக்கலாம், அவளுக்கு தங்கச்சி இருக்காளா, அவளுக்கு சித்திக்கு உட பிறந்த ஆளுக்கு அண்ணனுக்கு கூட பிறந்த தம்பிக்கு சித்தி மகம்மா. என்ன முறை இவ்வளவு சுற்றி சொன்னா எங்க வந்து துட்டு இருந்தா வரும், இல்லைன்னா வராது. இப்ப பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஓட்ட சைக்கிள்ல போட்டும் வா அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏம்ல வார உன்னை எவங்கள கூப்பிட்டான் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு அண்டாவை கொண்டு போங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். அவன் நம்மளை கூப்பிடுறான், அண்டாவை கூப்பிடுவான். ஏன்னா துட்டுதான். பணம் இருந்துச்சுன்னா எல்லாம் எல்லாரும் எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பெரிய பிள்ளை, பணக்கார பிள்ளை, நல்ல பேசினா பாருங்க, பணம் இருக்குன்னு திமிர் இல்லை, எவ்வளவு அழகா நல்ல பேசுமா. ஒரு ஏழை பிள்ளை பேசட்டும், போய் வாயாடி எங்க போய் வழங்காம போப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுடைய முகம் அப்படித்தான். நம்ம ஏழைக்கு ஒண்ணு பணக்காரனுக்கு ஒண்ணு, ஏழை செஞ்சா ஒண்ணு பணக்காரன் செஞ்சா ஒண்ணு, இப்படித்தான் நம்ம பார்க்கோம். ஏன்னா அதுதான் வாழ்க்கையில பொருள் தான் சிறப்பு அப்படிங்கிறத அற்புதமா சொல்லி நிறைவு செய்திருக்கிறார்கள். யாருமே படிக்காத ஒண்ணு இன்பத்திருப்பார். ஆமா, அத கவிஞர் பாப்பா முடிகிறா செல்வமொழி ஸ்டாண்ட் வைங்க, ஸ்டாண்ட் வைங்க. ஆனா ஜெயபாலன் சாருக்கு அவர் மேல என்னன்னு தெரியல, 60 வயசுக்கு மேல இன்பத்து பார படிக்க சொல்லியிருக்காங்க. தேரம் நேரத்தை எடுத்தாச்சு, சக்திக்கு கொடுத்துருக்கோம். உண்மையிலே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நான் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருந்தேன். இவங்க பேசுனதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு இது என்னடா எப்படி வாதத்தை கொண்டு போக அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சு. 75வது பவள விழால 25 குரலை கொண்ட இன்பத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னா நம்முடைய ஜெயபாலன் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும், இந்த சொல்லரங்கத்தினுடைய நடுவர் உலகம் தழுவிய ஆற்றலாளர் எங்கள் கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு வணக்கம். அறம் குறித்து பேசிய சக்தி வேலாயுதம் அவர்களுக்கும் நம்முடைய முனைவர் சொர்ணவள்ளி அவர்களுக்கும் குரல அதெல்லாம் ஒரிஜினலா என்னன்னு எனக்கு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்கேன்னு தட்டிட்டே போகுது. எல்லாம் எங்க இருக்கு, நல்ல ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொண்டு வந்தோம்லையே செக் பண்ணதுக்கு அப்படின்னு கூட நினைச்சேன். எப்படியோ ஓடிட்டேன்னா வண்டி டக்கு ஓடிட்டேன். ஆமா, நடுவர் அவர்களே, இதை பட்டிமன்றமா சொல்லணுமா அதாவது அறத்தின் வழியில்
ஐயன் வள்ளுவன் சொல்லக்கூடிய அறத்தின் வழியில் நின்று பொருள் ஈட்டி, எல்லா விதமான பொருளையும் ஈட்டி வாழ்வதெல்லாம் இன்பத்தை அனுபவிக்கத்தான் நடுவர் அவர்களே. அதனால அங்க மத்த ரெண்டும் இன்பம் இல்லைன்னா இந்த ரெண்டையும் சொல்லதுக்கு நீங்க இருப்பல, நான் இருப்பல, அந்த கூட்டம் இருக்குமா? என்ன சாமி, நமக்காகத்தானே ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த தலைப்பை கூட அதிகம் வலியுறுத்தி, எல்லாத்தையுமே நல்லா தானே வலியுறுத்தி இருக்கிறாரு வள்ளுவன். அறத்தையும் நல்லா தான் வலியுறுத்தி இருக்கிறார், பொருளையும் நல்லா தான் வலியுறுத்தி இருக்கிறார், இன்பத்து பாதையும் நல்லா தான் வலியுறுத்தி இருக்கிறார். அதுல அவன் ஒரு பெரிய கெட்டிக்காரன். நல்லா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வள்ளுவர் 10 பிரிச்சான். அது என்ன 1330 வச்சான். அதுக்கு மேல சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லையோ. அப்படின்னா ரவுண்டா வைக்கிறனால ஒரு 1000 நிறுத்தினா ரைட்டு, இல்ல ஒரு 2000 நிறுத்தினா சரி. 1330 பாருங்க. உட்கார்ந்து யோசிச்சு நம்ம சொன்னதுக்கு மேல எந்த பையனும் எதையும் சொல்லிடக்கூடாது இந்த உலகத்துல. அது எத்தனை நம்பரா இருந்தாலும் சரி. அதுதான் அந்த திருக்குறள் 1330. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க அதிகாரத்தை பாத்தீங்கன்னா தெரியும். 10 பாடல் இருக்கும். ஒரு 5 பாடல் அந்த தலைப்பை ஆதரிச்சு எழுதியிருக்கும். ஒரு 5 பாடல் அந்த தலைப்பை நீ கடைபிடிக்கலன்னா உனக்கு என்னென்ன தீமை வரும், நல்லதும் கெட்டதுமாக எழுதுனதுதான் ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறள். ஆனா இன்பத்து பாடல மட்டும் அவன் பாச்சா படிக்கல. அறத்துல உண்டு, பொருள்ல உண்டு. நல்லது எது, நீ செஞ்சா இப்படி, கடைபிடிக்கலன்னா இப்படி. இன்பத்து பாடல மட்டும் நீ செஞ்சே தீரணும். ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய 10 குறள்களுமே அந்த தலைப்பை வலியுறுத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனா நாம சிறு வயதிலிருந்தே இன்பத்து பால் பக்கம் போகிறது இல்லை. நானும் இந்த நூல் தயாரிக்கும் போது அல்லது எழுதும் போது ஒரு அறத்துப்பால் குறள், ஒரு பொருள்பால் குறள், ஒரு இன்பத்துப்பால் குறள் அப்படின்னு ஒரு சுழற்சியில தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அறத்துப்பால் பொருட்பால் குறளை தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் சிரமம் வந்ததில்ல. ஆனா அந்த இன்பத்துப்பால் குறளை தேர்ந்தெடுக்கும் போது பயங்கர குழப்பம். எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லிட்டேன்னா பொண்ணெடுத்த மேற்கு 7 போட வேண்டியது இருக்கும் புத்தகத்திலேயே. அந்த நிலைமையா இருக்கும். ஆக எல்லாம் விடுங்க. மனித வாழ்க்கை என்பது இன்பத்தின் அடிப்படையில் அமைந்தது, அல்லது நீங்க காமத்தின் அடிப்படையில் அமைந்ததுன்னு வேணா வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. காமத்தின் அடிப்படையிலானதுதான் மனித வாழ்க்கையே. இல்லட்டா இங்க ஏது உயிரினங்கள், இந்த உலகத்தில் ஏது மற்ற உயிரினங்கள். ஆக அந்த இன்பத்தால் விளைந்த அல்லது உருவான மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறமும் பொருளும். ஒரு கர்டசிக்காக அல்லது ஒரு மரியாதைக்காக அறத்தை முதல்ல வச்சு, பொருளை 2வது வச்சு, 3வது இன்பத்தை வச்சுட்டான். இல்லாட்டா முதல் வரக்கூடியதே இன்பத்து பாலதான் இருந்திருக்கணும் திருக்குறள்ல. அதுக்கப்புறம் தான் அறம் பொருள்லாம் வரணும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. மாத்திட்டாங்க. அதாவது நான் நிறைய விஷயங்களை சில நேரம் நம்ம வெளிப்படையா பேசலாம். நானும் எத்தனையோ கூட்டங்கள்ல சொல்லி இருக்கிறேன். அறம்ங்கிறது யார் வேணாலும் அறக்கருத்துக்களை சொல்லிடலாம் சார். வள்ளலார் சொல்லிடலாம், அறக்கருத்துக்களை விவேகானந்தர் சொல்லிடலாம், இல்ல காந்தி மகான் சொல்லிடலாம். அறக்கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் இருக்கு, யார் வேணாலும் சொல்லிடலாம். அதே மாதிரிதான் பொருள் ஈட்டக்கூடிய வகை அல்லது பொருள் தரக்கூடிய தலைப்பையும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி போனா நல்லா இருக்கும்பா, இப்படி போவாத, இப்படி போனா நல்லா இருக்கும்பா, இப்படி போவாத. ஆனா இந்த இன்பத்து பால சொல்றதுக்கு ஒரு தனி அறிவு வேணும். நிஜமா தான் சொல்றேன், அறிவு இல்ல, திறமை வேணும். அதாவது ஒரு ரகசியமான ஒரு மறைபொருள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லவும் செய்யணும், சொல்லாமல் இருக்கவும் கூடாது. அப்ப எவ்வளவு டெக்னிக்கா அங்க
அந்த திருக்குறளை வடிக்கணும்னு நல்லா யோசிச்சுடுங்க. அப்பவுமே வள்ளுவன் வடிச்சிருக்கான். இப்ப நாம எழுதுறதுலாம் என்ன காதல் கவிதை? வள்ளுவனை தாண்டி எந்த ஒரு காதல் கவிதையும் எழுதிடவே முடியாது. எல்லா கவிதைகளுக்கும் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, வள்ளுவனுடைய கருப்பொருள் இல்லாம காதல் மட்டும் இல்லை, எதையுமே எழுதிட முடியாது இந்த உலகத்துல. நம்ம சவால் கூட விட்டுக்கலாம். அதான் நாம திருக்குறள் உலக பொதுமறை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தீவிரமா இருந்துகிட்டு இருக்கோம். திருக்குறள்ல சொல்லாத கருத்தை வேற எந்த இலக்கியத்தின் அறநூல்கள் சொல்லுது? தேடி பார்க்க இருக்கவே இருக்காது. அதான் உண்மையும் கூட. அந்த வகையில தான் அறம்பொருள் வச்சா மட்டும் போதாது மனித வாழ்க்கைக்கு, இன்பத்து பாலையும் வச்சு அவனுக்கு மிக சரியா வழிகாட்டணும்னா தான் மனதின் நுணுக்கமான உணர்வுகளை சொல்லக்கூடியது இன்பத்து பால். அப்ப அந்த நுணுக்கமான உணர்வுகளை எடுத்து சொல்லும் போது எவ்வளவு கவனமா கையாளணும், அது ரொம்ப முக்கியம். அந்த வகையில தான் அந்த 25 குறள்களும் திருக்குறளை முழுமை பெற செய்திருக்கின்றன. இன்பத்து பால் 25 குறள் இல்லைன்னா திருக்குறள் முழுமை பெற்றிருக்கவே பெற்றிருக்காது. நீங்க அதான் சொன்ன எல்லா தலைப்பும் சொல்லிட்டாங்க. அறம், நற்செயல், ஒழுக்கம், தர்மம், நல்வழிகள், பண்பாடு, விருந்தோம்பல், இனியவள், குரல், ஒழுக்கம், உடைமை, ஈகை, புகழ், இதெல்லாம் அறம் வருது. கல்வி, கேள்வி, அறிவுடைமை, காலமறிதல், இடநெறிதல், ஊக்கமுடைமை, வினைத்திற்பம், அவை அறிதல், நட்பு, கூடா நட்பு, கல்லுண்ணாமை, சூது, மாது, இதெல்லாம் சூது, மருந்து, இதெல்லாம் அங்க வருது. இங்க பாருங்க, அணங்குறுத்தல், குறிப்பறிதல், உணர்ச்சி, நலம் உணர்தல், காதல் சிறப்பு, நாணம், அலர், பிரிவு துயரம், படர் மெலிதல், கனவு நிலை, பொழுது, உறுப்பு நலன், உளவி நுணுக்கம், ஊடல், உவகை. ஒரு மனிதனுக்கு ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண் பெண்ணால் நிறைந்ததுதான் அந்த வாழ்க்கை. அப்போ ஆணுக்கு நிச்சயம் அது ஒரு பெரிய எழுத்தாளர் கூட எழுந்தாரு, ஆணுடைய மனசு, ஆணுடைய எண்ணங்கள் ஒரு தனி வழி. அதே நோக்கத்துல பார்த்தோம்னா பெண்ணுடைய மனசு, பெண்ணுடைய எண்ணங்கள் ஒரு தனி வழி. இங்க ரெண்டுக்கும் ஒரு நூல் வச்சு கெட்டணும். அந்த நூல் பட்டு நூலா இருக்கணும், பாராங்கயிறா இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அந்த ஒவ்வொரு பார்வையும் பெண்ணுக்கு வேறு விதமா இருக்கும், ஆணுக்கு வேறு விதமா இருக்கும். அந்த மன நுணுக்கங்கள் அங்கதான் இருக்கு. ஒண்ணுமில்லையே அப்படின்னு ஒரு பெண் சொன்னான்னா அங்க நிறைய ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமில்லை அப்படின்னு சொன்னா அங்க உனக்கு அங்க விஷயம் இருக்கு. கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒண்ணு அழுதுருவா, இல்லாட்டி அடிச்சிருவா. ஒண்ணுமில்லைன்னு சொன்ன ஒரு மனைவியை கூப்பிட்டு என்ன நீங்க அழுத்தி அழுத்தி கேட்டீங்கன்னா ஒண்ணு அழுதுருவா, இல்லாட்டி செவத்துல ஒத்தே அறை கொடுத்துருவோம். இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும். நீங்க சாதாரணமா ஒண்ணுமில்லைன்னு கூட கேட்கலாம். அங்கதான் இந்த ஊடல் உவகையெல்லாம் வள்ளுவர் இவ்வளவு அழகா ஊடலை பத்தி சொல்லி இருக்கிறாரு. அது கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு. வள்ளுவர் தான் எழுதினாரா கேட்ட மேல இந்திர உலகத்துல இருந்து எவனாவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. பாத்துக்கிட்டுங்க, ரொம்ப ஆழமா போய் எழுதிருங்க. ஆமா, அதாவது என்னுடைய ஒரு கவிதையை சொல்லியே உங்களுக்கு ஒரு மொத்தம் நான் 3 குறள் தான் சொல்ல போறேன் நடுவர் அவர்களே. இவங்கள மாதிரி நான் 30-40 குறளுக்கே 30 நிமிஷம் வாங்கிருக்கேன். அதனால 3 குறள் தான் சொல்ல போறேன் நடுவர் அவர்களே. அதாவது முடிவிட்ட போறானா, நல்ல முடி இருந்தவனுக்கு 20 ரூபா கட்டானா, முடியே இல்லாதவனுக்கு 40 ரூபா கட்டானா. அவன் அவனுக்கு முடி கட்டையா இருந்துன்னா அவனுக்கு 20 ரூபா கேட்க, எனக்கு 40 ரூபா கேட்க. ஆமா என்ன அப்படின்னா, உனக்கு 7 கோழி 20, வெட்டு கோழி 20. அணங்குகொள் ஆய் மயில் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு. என்ன என்னை வாட்டும் அழகோ வண்ண மயிலோ இந்த மங்கையை கண்டு மயங்குகிறதே நெஞ்சம். இதுக்கு நம்முடைய சிந்தனை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு அறத்துப்பால் உள்ள குரலுக்கு நீங்க இவ்வளவு சிந்திக்க முடியாது. நேரா விஷயத்தை தான் சொல்லணும். மங்கையின் உரு கண்டு மயங்கிய நெஞ்சமோ மதியிடம் கேட்டது, அலையாடும் புனலில் தலை குளித்த நிலவிவளோ, அலையாடும் புனலில் தலை குளித்த நிலவிவளோ, மலர் பூத்த வீதியில் அசைந்து வரும் தேரிவளோ, மலை பூத்த வீதியில் அசைந்து வரும் தேரிவளோ, பனிமலையில் படர்ந்த வெண்முல்லை கொடியவளோ, பனிமலையில் படர்ந்த வெண்முல்லை கொடியவளோ, துள்ளி விளையாடும் புள்ளிமானின் உறவு இவளோ, துள்ளி விளையாடும் புள்ளிமானின் உறவு இவளோ, மின்னலை தாங்கி மண்ணிறங்கிய மேனகை இவளோ, மின்னலை தாங்கி மண்ணிறங்கிய மேனகை இவளோ, மேகம் கடந்து வந்து தேகம் தழுவும் தென்றல் இவளோ, செந்தழல் பூசிக்கொண்ட அந்தி மஞ்சள் சூரியன் இவளோ, செந்தழல் பூசிக்கொண்ட அந்தி மஞ்சள் சூரியன் இவளோ, வானவில் நிறம் சுமந்து தோகை விரித்தாடும் காணமயில் இவளோ, இல்லை குழையணிந்த பெண் வடிவில் வளை விரித்து நாடி வந்த உயிர் கொல்லி பாவை இவளோ, நானும் சுயமிழந்து நொடிகள் பலவாச்சு, இன்றவரை நினைத்திருப்போம், நாளை நாம் சந்திப்போம், ஆளை விடு நெஞ்சமே என்றது மதி. ஒரே ஒரு அவர் சொன்ன 2 வரைக்கும் தான் இவ்வளவு சிந்தனை என் மனசுல ஓடி இருக்கு. கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. கல்வினா கல்வி சேர்ந்தது, அதை சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். நீங்க வேற சிந்தனை என்ன இருக்கு, அவ்வளவுதான். அங்க அவர் சொன்ன இன்னும் எவ்வளவோ இருக்கு பாத்தீங்கன்னா, நோக்கினால் நோக்கு எதிர்நோக்குதல், இது நீங்களே கொஞ்சம் புரிச்சுட்டு வாங்க. நோக்கினால் நோக்கு எதிர்நோக்குதல், தாக்கு அணங்கு தானை கொண்டன்னது உடைத்து. நாம மனசுக்கு பிடித்தவளை பார்க்கிறோம், அவ பார்க்கிறா, முதல்ல இதான் நோக்கினால். அவ நம்மளை பார்க்கிறா, உடனே நாம சும்மா இருக்குமா? நாம பதிலுக்கு பார்க்கிறோம். நோக்கு எதிர்நோக்குதல். அப்படி பதிலுக்கு பார்த்த உடனே அங்கிருந்து ஒரு பார்வை வருது பாருங்க. இந்த உலகத்துல என்னென்ன சகல கல படைகள்லாம் உண்டோ எல்லா படையும் துணை கலைத்துக்கிண்டு அழைத்து கொண்டு அந்த பார்வை வருதான் நம்மளை சாய்க்கிறதுக்கு. நீ செத்தடா மவன, என் பார்வையில பின்னாடி இத்தனை படம் வருது. ஒரு மனிதனை சாய்க்கிறதுக்கு என்னென்ன படைகள் உண்டோ அத்தனை படையும் அவன் விழிகள் சுமந்து வருதான். அதாங்க முக்கியம். வேலை இருக்கலாம், கம்பு இருக்கலாம், அடி இருக்கலாம், தடி இருக்கலாம், எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வருது பார்வை. நாம சரணாகதி தான். ஆக ஒரு பெண்ணின் விழிகளுக்கு முன் நாம பேசக்கூடாது, நான் இருக்கு. ஆக ஒரு பெண்ணின் விழிகளுக்கு முன் ஆண் என்றைக்குமே சரணாகதி தான் என்ற அடிப்படை வாழ்வியலை மிக அழகாக இந்த 2 வேலை சொல்லி இதுதான். இதோட முடிஞ்சது, இதோட முடிஞ்சது இல்லையா? உங்களுக்கு ரொம்ப விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி 500 கூட ஒரு பாடல் எடுத்துட்டு வந்தேன், வேண்டாம். அதனால இந்த கவிதையோட ஒரு சுவாரஸ்யத்துக்காக என்னோட உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான், சட்டென வருவதாய் விட்டு சென்றீர், நாட்கள் எட்டினை இட்டு நிரப்ப பட்ட பாட்டினை அறிவீரோ, கிட்ட வராதீர் என்று. கிட்ட வந்தான் தலைவி சொல்லுதா, சட்டென வருவதாய் விட்டு சென்றீர், நாட்கள் எட்டின இட்டு நிரப்ப பட்ட பாட்டினை நீர் அறிவீரா, கிட்ட வராதீர். கிட்ட வந்தான். எட்டிக்காய் நீர் தொட்டால் சினப்பேன் நான். நீர் இப்ப எட்டிக்காய் போல என் மனசுல தொட்ட சோய் முடிஞ்ச நீ. ஆமா, தொட்டான் தொட்டான். சந்தன தேகமே, செந்தமிழின் சுகமே, வந்து நிற்கும் தேரழகே, எந்த உயிரே என சிந்திய வார்த்தைகள் மறந்து போனதோ, உம்மை சந்திக்க விரும்பவில்லை என் கண்கள். கொஞ்சம் சொல்லி இறங்கிட்டு கையிரண்டை கார்மேக கூந்தலில் நுழைத்து சந்தித்தான் கண்களை.
கையிரண்டை கார்மேக கூந்தலில் நுழைத்து சந்தித்தான் கண்களில். என்ன போதும் ரொம்ப விளக்க வேண்டாம். பேசாண்டரமா செல்வீர், நான் சின்ன பிள்ளைகள் பேசாதீர் என்னிடம். இனி சொக்க வைக்கும் சொற்களில் சிக்காது என் மொழி. உமை அத்தான் என்று அழைத்து மகிழ்ந்த அமரங்கள் ஒருபோதும் அசையாது. அப்படிங்க, அசைய வேண்டாம் என சொல்லி அசைந்த அவலங்களுக்கு அமுதூட்டினான் அவன். அவனிடம் தோற்றுக்கொண்டே வென்று கொண்டிருந்தான். அவன் அவளிடம் வென்று கொண்டே தோற்றுக் கொண்டிருந்தான். ஊடலில் தோற்றவர் வென்றவர் அது மண்ணும் கூடலில் காணப்படும் எனும் ஐயன் வள்ளுவனின் குரலோடு என்னுரையே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாப்பா குடிராசன். ரொம்ப அருமை. இதெல்லாம் இன்பத்து பார வள்ளுவர் இன்பத்தை எவ்வளவு வலியுறுத்தி இருக்காருன்னு பார்க்கணும். உண்மையிலே இன்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அறத்தை செய்ய வேண்டும், அந்த அற வழியில பொருளை ஈட்ட வேண்டும், அவன் வாழ்க்கையில நிம்மதியா இன்பமா வாழணும். ஆனா நம்ம நாட்டு இலக்கியத்துக்கும் வடநாட்டு இலக்கியத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம அறம் பொருள் இன்பத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆனா வடநாட்டுல அறம் பொருள் இன்பம் வீடு வீடு பேருக்கும் நிறைய எழுதியிருக்காங்க. வீடு பேரு அடையதை பத்தியே நம்ம எழுதல. ஏன் பண்ணா, அறம் செய்து நல்ல வழியில பொருளை ஈட்டி நல்ல வழியில இன்பமா இருந்தாலே வாழ்க்கையில அவன் வீடு பேரை அடைஞ்சிருவான். அதுதான் இல்வாழ்க்கையை சொல்லும் போது அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனார். அப்ப வாழ்க்கையில நோக்கமே என்னன்னா, அவன் இல்லறத்துல ஈடுபடணும். அதுதான் வள்ளுவருடைய நோக்கம். அது அன்பு வழியே இருக்கணும், அறம் இருக்கணும். அதான் சொன்னாங்க, இன்பம் அப்படின்னா வாழ்க்கையில பெண்ண பாடாம எந்த கவிஞருமே கிடையாது. கண்ணதாசன் கூட பெண்ணா அருமையா பாடியிருக்காரு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். எவ்வளவோ அருமையா பாடியிருக்காரு கண்ணதாசன். அதே மாதிரி வள்ளுவரும் அருமையா சொல்லியிருக்காரு. பெண்ணுடைய இயல்புகளை அப்படியே வர்ணிச்சிருக்காரு. ஏன்னா என்னைக்குமே ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோம்னா அந்த பெண்ணு நம்மள பார்க்க மாட்டான். இயற்கை நம்ம பார்க்காதப்போ நம்மள பாப்பா. ஏன்னா அவ பாப்பா, அதனால பாப்பா. அத வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா, யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும். நாம பார்த்தோம்னா அவ தரைய பாப்பா. நோக்கா கால் நம்ம பார்க்காம இருக்கும்போது நைஸா நம்மளை பார்ப்போம். தான் நோக்கி மெல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்ணுடைய சிரிப்பு ஈடு இணையே கிடையாது. மெல்ல சிரிப்பான். சில பெண்ணு சிரிக்கலான்னு தெரியாது. சிலவ சிரிச்சாட்டா 7 வீட்டுக்கு கேட்கும். அப்படி சிரிக்க கூடாது. அதான் பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில சிரிச்சா போச்சுன்னு பழமொழி. பெண் சிரிக்கிறது சிரிக்கலையான்னு 10 ரூபா பண்ணை கட்டணும். அப்படி சிரிக்கணும். சத்தம் வரக்கூடாது, ரொம்பவும் சிரிப்பு தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். அதுதான் இதேதான் சினிமா பாட்டுல போட்டாங்க. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, மண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும். கண்ணதாசன் பாட்டு திருக்குறளை போட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரே குரல் இன்பத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் நாம இருக்கோம்னா ஐம்புல இன்பம் தான். அந்த ஐம்புல இன்பத்தை சொல்றாரு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல. அந்த ஐம்புல இன்பம் எல்லாம் கிடைப்பது எதுலன்னா உனக்கு இன்பத்துலதான் கிடைக்கி. அதுவே வாழ்க்கையினுடைய நிறைவே இன்பம் தான் என்பதை ரொம்ப அற்புதமா சொல்லி இருப்பதனுடைய விளைவாக அறவீட்டி பொருளீட்டி இன்பமாக வாழ்வதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற காரணத்தினாலே இன்பத்து பாலே வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பாப்பா முடியார் மகிழ்ச்சி அடைவார். நம்ம அப்படி சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா பொருளையும் நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். பொருளுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்குண்டார். அறத்துலதான் சொல்லியிருக்காரு. அறத்துல என்ன சொல்றாரு? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை,
பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகின்றார். பொருள் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது, இந்த உலகமே கிடையாதுங்கார். அதே நேரத்துல பொருள் பால்ல எவ்வளவு அதிகாரத்தை கொண்டு வச்சிருக்காருன்னா, ஒருமை போல் ஐந்தடங்களாற்றின் எளிமையும் ஏமா புடைத்தினார். ஒரு ஆமை தன்னுடைய 5 உறுப்புகளை எப்படி அடக்கிக்கிடுதோ அது மாதிரி வாழ்க்கையில் நீ அடக்கி இருந்தேன்னா உனக்கு இந்த பிறவி மட்டும் இல்ல 7 பிறவில நன்மை கிடைக்குங்காரு பொருள். அதுலயும் பொருள் அதிகாரத்துல எவ்வளவோ அற்புதமா சொன்னாங்க. பொருளை சிறப்பான அதிலே வள்ளுவர் என்ன சொல்றாரு, தீதின்றி வந்த பொருளுங்காரு. அந்த பொருள் தீது இல்லாம வந்துருமா, சலத்தால் பொருள் செய்தே மாத்தா பசுமண் களத்தினர் நீர் பெய்துடையற்றுங்காரு. தவறான வழியில நீ பொருளை இட்டேன்னா பச்சை மண் பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி அந்த பச்சை மண்ணும் பேரும் தண்ணியும் பேருங்க. அதுவே தீதின்றி வந்த பொருளுங்க. பொருளையும் நல்ல வழியில இட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பணங்காலம் நிறைய வருங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ராத்திரில கடை நோட்டு அடிச்சுட்டான், 10 ரூபா நோட்டு அடிக்க போல 15 ரூபா கடை நோட்டு அடிச்சுட்டான். எங்கடா போய் மாத்தலான்னு ராத்திரில ஒரு கடையில அணைஞ்ச கடையில போய் 2 ரூபாய்க்கு ஏதோ வாங்கிட்டு மாற்றிருக்கான். அவன் சொல்லியிருக்கான் சில்லற இல்லைன்னு இருக்கான், இருக்கதை கூடப்பா போதும் அப்படின்னு இருக்கான். அவன் கொடுக்கா 2 7 ரூபா நோட்டு கொடுத்தான். அவன் ராத்திரில அவன் 7 ரூபாய் கடை நோட்டு அடிச்சு அவன் வச்சிருக்கான், இவன் 15 ரூபாய் கடை நோட்டு அடிச்சுட்டு போறான். இப்படி பொருள் தான் இப்படித்தான் சீரழிஞ்சிருவோம் தவிர நல்லது கிடையாது. பொருள்ல நல்ல பொருள் இருக்கு, கெட்ட பொருள் இருக்கு. இன்னைக்கு கெட்ட பொருள் தான் நிறைய இருக்கு. இத அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். ஆகவே பொருள் எப்படி என்பதை நாம் யோசித்து பார்த்தால், ஆனால் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இருக்க. ஆகவே பொருள் ஒரு மனிதனை உருவாக்கும், அறம் செய்ய வைக்கும். பொருள் தான் அறத்தை செய்ய வைக்கும். பொருள் தான் இன்பத்தை கொடுக்கும். ஏன்னா கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் இருக்கான். அப்ப துட்டு இருந்தாதான் எல்லாம். அப்ப பொருள் தான் வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறாரா என்றால் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அறத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அறம் தெரிஞ்சிடும். அப்ப அறத்துல என்னெல்லாம் சொல்றாருன்னா, மனத்து கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆதுல நீர பிறண்ட. ஒரே வார்த்தை தான். உன் மனசு சுத்தமா இருந்த போது நீ எந்த அறம் செய்ய வேண்டாம்னா எல்லா அறத்துக்கும் சமம்னாரு. அதே நேரத்துல இன்னொரு சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காறு ஏந்தது அறம். இந்த 4 உனக்கு வேணுங்காரு. யாரையும் பத்தி பொறாமப்படாத, அழுக்காறு வேண்டாம், பேராசப்படாத, கடுஞ்சினம் இருக்கக்கூடாது, கடும் சொல் பேசக்கூடாதுங்க. இந்த 4 மட்டும் நம்ம செஞ்சா போதும், வாழ்க்கையில எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் 14 கீழ்கணக்கு நூல்ங்கிறது இருக்கு, 14 மேல்கணக்கு நூல் இருக்கு. 14 மேல்கணக்கு நூல்னா 10 பாட்டு 8 தொகை 18 நூல். கீழ்கணக்கு நூல்னா 18 நூல். நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிவு 40, கார் 40, களவலை 40, இப்படி 18 இருக்கு. அதுலதான் திருக்குறள் வருது. இது என்ன நூல்னா அறநூல். வள்ளுவம் பெரிதும் வலியுறுத்தியது அறத்தை ஒன்றைத்தான் வலியுறுத்துகிறது. ஆகவே அறத்தை தெளிவாக செய்தாலே நல்ல வழியில் பொருள் வரும். அந்த நல்ல வழியில் பொருள் வந்தால் நல்ல வழியில் இன்பம் வரும். ஆகவே எல்லாத்துக்கும் அடிப்படை பவுண்டேஷன் எது அப்படின்னா அறம்தான். ஆகவே அறத்தால் வருவதே இன்பம் என்பதை சொல்லி வாழ்க்கையில் வள்ளுவம் பெரிதும் வலியுறுத்துவது அறமே அறமே அறமே. இருந்தாலும் அறவழியில் பொருளை ஈட்ட வேண்டும், அந்த பொருளை ஈட்டி இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.